கர்த்தர் இடத்துல உதவியை தேடணும், சகாயம் தேடணும். You must seek the help of God. Hallelujah. ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தரோட உதவியை நாடிதான் ஆகணும். You must seek. Hallelujah. நீங்க சொல்ல கர்த்தர் தான் அவர் யுத்தமாச்ச இல்ல. God will not interfere unless you welcome him. நீங்க அவரை கூப்பிடாமல் அவர் உள்ளுக்கு நுழைய மாட்டார். ஏன்னா நம்ம எல்லா சவால்களையும் என்ன பண்ணணும்னா முதலாவது கர்த்தருடைய உதவியை நாடணும். நீங்க பிரச்சனைகளையும் சவால்களையும் பார்க்கும் பொழுது யாரை உதவி தேடுறீங்க? போயிட்டு மனுஷனை தேடுவீங்க. மனுஷனால் என்ன உதவி நம்மளுக்கு கிடைக்கும், என்ன செய்ய முடியும், அல்லது என்ன பண்ணுவீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி உட்காந்துருப்பீங்க. அப்படியே வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. நான் சொன்னேன், for every problem that you are facing on this earth there is a solution, and the solution only comes through Jesus. இயேசுவால மாத்திரம்தான் அந்த தீர்வு உண்டாக முடியும். ஆண்டவர் சவால்களை அனுமதி கொடுத்தார்னா நீங்க அவர் உதவியை நாடுவீங்க என்று சொல்லிதான். He is expecting you to seek the help of God. நீங்க மனுஷன் உதவியை நாடுனீங்கன்னா லைஃப் லாங் நாடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் சில பிரச்சனைகள் நீடிக்குது தெரியுமா? நம்ம கர்த்தரை சார்ந்து இல்ல, தேவனை சார்ந்து இல்ல, நம்ம மனுஷனை சார்ந்து இருக்கிறோம். இவர்களால் உதவி செய்ய முடியும், அவர்களால் உதவி செய்ய முடியும். நான் சொல்றேன், கர்த்தர் அனுமதி கொடுக்காம எங்கிருந்துமே உதவி வராது. உங்களுக்கு பெரிய பெரிய விஐபி தெரியலாம், பெரிய பெரிய மந்திரிகளை தெரியலாம், but they are nothing before the Lord. ஆண்டவர் அங்க ஒரு எஸ் ஒரு கிரீன் லைட் கொடுத்தா தான் அவர்களால் உதவி செய்ய முடியும். So remember, the next time when you want to seek help from man, remember it is God who approves it. ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நடக்காது. Why then are you wasting your time? ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? ஏன் பலத்தை வீணாக்குறீங்க? நீங்க நேரா ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம் இல்லையா? நீங்க ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்வார், ஆண்டவரே உதவி அனுப்புவார். Somehow he will do it for you. The problem is we are seeking the hand of man. மனுஷனுடைய கையை தேடுகிறோம். If you put your eyes, you place your hope on man, you will fail. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் they are nobody to the sight of God. ரெண்டாவது, அவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மறக்கிறவர் இல்லை. இந்த ராஜா என்ன பண்ணா, சாலமோன் காலத்தில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க, என் கண்கள் என் இருதயம் என்னோட செவிகள் எப்பொழுதுமே இந்த சபை இந்த ஆலயத்தை நோக்கி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அந்த வார்த்தையை நாங்கள் இங்கே ஜபிக்கிறோம் அப்படின்ட்டு. அவன் ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபிக்கிறான்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுறான். ஆண்டவர் மறந்துருப்பாருன்னு இல்லை, புரிஞ்சுக்கங்க. இங்கே ப்ராப்ளம் ஆண்டவர் இல்லை, ப்ராப்ளம் நம்ம தான். ஆண்டோட வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆவின் உலகத்தை ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும். பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம எப்படிமா ஜெபிக்கணும்? வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அப்பா உடைய ஆசர் மூலியமா சொன்னீங்க, வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, இந்த வருஷத்தின் ப்ராமிஸ் வேர்ட் அதுதான் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும். It will bring a pressure in the realm of the spirit. The most effective and powerful prayer is when you include the promises of God. ஒரு வல்லமையான ஜெபம் எப்படி தெரியுமா? கர்த்தரோட எல்லா வாக்கு தத்தங்களையும் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். என்ன நிலைமையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, ஓகே. ஒருவேளை நீங்க மாசமாவே இருந்தா கூட வயது எப்படி ஜெபிக்கணும்னா, அப்பா என் குழந்தைய அழகாக நீர்த்தியாக ரொம்ப பரிபூர்ணமா உருவாக்குங்க, fearfully and wonderfully making the child within me. இதெல்லாம் வாக்கு தத்துவம். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். நம்ம பார்க்கிறோம் நிறைய பிள்ளைங்க நிறைய பிரச்சனை இருக்கு, ஆமா இல்லையா? ஒரு if you are pregnant, this is how you should pray. நீங்க எனக்கு நல்ல ஒரு வண்டர்ஃபுல் ஃபியர்ஃபுல்லா மேட் பண்ணி வைத்திருக்கீங்க. இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் பெர்ஃபெக்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின் படியே உருவாக்குவார். ஒரு சவால்களை சந்திக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்க ஆசீர்வாத மழை பொழியும் என்று சொல்லி, I declare it right now, I claim, இயேசுவின் நாமத்தில் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லணும். இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும், அழுத்தத்தை கொண்டு வரணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க வார்த்தை இப்படி சொன்னுச்சு இல்லையா, அது எனக்கு பங்கு இல்லையா? கண்டிப்பா எனக்கு அதுல பங்கு இருக்கு தானே சொல்லி இப்ப நம்ம இப்படி வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம்னா, நம்ம விசுவாசத்தை பூஸ்ட் அப் பண்றோம். விசுவாசம் இல்லாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் சொன்னதை எதுவுமே மறக்கிறது கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி. ஆனா நம்ம மறந்துடுவோம். நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா ஆத்மாவுக்கு கொண்டு போக மாட்டோம்.
our soul will be so forgetful. ஆமா ஆண்டு சொன்னாரு, ஆமா அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உங்களோட ஆத்மாவை நடத்துது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் ஒவ்வொரு வார்த்தையில பிழை பண்ண எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆத்மாவை குறித்து பேசிட்டு இருக்கிறார். நம்மளோட ஆத்மா அப்படியே சோர்ந்து போய் தான் இருக்கும். ஆவியும் சரீரம் தான் அப்படியே ஆமா ஆண்டு சொன்னாரு அப்படின்னு போகும். ஆத்மா சோர்ந்து கிடக்குது. அந்த ஆத்மாவை ஆக்டிவேட் பண்றதே கர்த்தரோட வார்த்தை மாத்திரம்தான். For the word of God, the promises of God will sustain our soul. அதனால தான் ஜெபிக்கும் பொழுது வசனத்தை பயன்படுத்தணும். பிசாசு விலகி ஓடுவான். டிடி ஜெக்ஸ் என்ற தேவ மனுஷன் இருக்காரு, அவர் ரொம்ப அழகா சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? பிசாசு அந்த பாக்ஸிங் ரிங் குள்ளுக்கு வந்துட்டானா, ஓகே, அவங்ககிட்ட நீங்க போயிட்டு இயேசுவின் நாமத்துல மோத புரண்டு பஞ்ச்லாம் பண்ண பார்க்காதீங்க. அவன் கர்த்தரோடவே இருந்தவன் ஒரே குத்துல உங்களை சாச்சிடுவான். அவன் மோமாட்டாலியை தாண்டிட்டான், மைக் டெஸ்னியை தாண்டிட்டான். ஹல்லேலூயா. மோமாட்டாலியோட ஒரு பஞ்சு ஒரு டன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பஞ்சு ஒரு டன், ஒரு மாடு அப்படி கீழே விழுந்துருமா. அந்த அளவுக்கு அவனோட ஸ்பீட், அவனோட அந்த வேகம் இருக்குது. சாத்தான்ட்ட போயிட்டு உள்ளுக்கு ரிங் உள்ளுக்கு போயிட்டு நீங்க வா 1-to-1 சண்டை போடலாம் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஒரே குத்து தான் நீங்க பறந்துடுவீங்க. ஏன்னா அவன் யாரு கூட இருந்தவன் தெரியுமா? தேவனோடு இருந்தவன். அவனுக்கும் அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்ககிட்ட நேரவே மோதக்கூடாது. ரிங் விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு என்ன தான் பண்ணோம்? தேவ வார்த்தைக்கு உள்ளுக்கு எறிங்க. அங்கே தான் அவன் விழுவான். த்ரோ த வேர்ட் ஆஃப் காட் ரைட் டு த ஃபேஸ் ஆஃப் த டெவில். அங்கே தான் அவன் விழுகுவான். இதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நேரடியாக அவன்கிட்ட போய் மோத முடியாது. வசனத்தை சொல்லுங்க. இயேசு என்ன பண்ணாரு பாத்தீங்களா? எழுந்தப்பட்டிருக்குதே, எழுந்தப்பட்டிருக்குதேன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார். அவனும் வசனத்தை கொண்டு வரான், மெனிப்புலேட் பண்றான். ஆனா இயேசு கொடுக்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தைனால பேச முடியல. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். எப்படி சாத்தானை எப்படி சாய்க்கணும் என்று சொல்லி. You use the same method. Throw the word of God on the face of the devil. பிசாசுடைய முகத்துக்கு நேரா தூக்கி எறிங்க. நீங்க போட பொழுது அவன் சாய்க்கப்படுவான். சோ வாக்குத்தத்தங்களை எப்போதுமே யூஸ் பண்ணணும். மூணாவது பாத்தீங்கன்னா, உங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்தணும். You need to humble yourself. வாழ்க்கையில வர சவால்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லை. ஆண்டவர் சில ட்ராஃபி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், சில கப்பு மெடல் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். மறந்துடாதீங்க, அதெல்லாம் கர்த்தரால் தான் உங்களுக்கு வந்துச்சு. சொந்த பலத்தினால் வர கிடையாது. எப்போதும் புரிஞ்சுக்கணும், முன்ன ஜெயிச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே ஜெயிப்பேன் இல்ல, அடுத்த வருது மின்னு பெருசா இருக்கும். அதான் நீங்க உட்காந்து புரிஞ்சுக்கணும். Do not rest in the past glory. ஒவ்வொரு லெவலையும் பிரேக் பண்றதுக்கு புது எண்ணெய் வேணும். சொல்லுங்க, புது எண்ணெய் வேணும். நாளைக்கு ஒரு இது படிச்சேன். Your oil is not cheap. பழைய எண்ணெயில சமைப்பீங்களா, புது எண்ணெய் சமைப்பீங்களா? எதுல சமைச்ச ருசியா இருக்கும்? ஏன்னா புது எண்ணெய் விலை கூடயா சீப்பா? விலை கூட, அம்மாவா இல்லையா? ஸோ நீங்க புரியும், உங்க மேல கர்த்தர் ஊத்தி இருக்கிற அபிஷேகம் சீப் கிடையாது. அதுக்கு நீங்க கடந்து போன பாதை பயங்கரமானது. நல்லா போட்டு புளிஞ்சு எடுத்திருக்கிறார். Your oil is not cheap, I'm telling you. கர்த்தர் அந்த எண்ணெயை கொடுத்திருக்க. அப்ப நீங்க ஒவ்வொரு லெவலையும் கடக்கும் பொழுது அங்க புளிஞ்சு தான் கொண்டு போகிறார். நல்லா போட்டு கசக்கி புளிஞ்சு அப்படிதான் உங்களுக்கு கொண்டு போகிறார். அங்கதான் உங்களுக்கு அனாயிண்டிங். அதான் your oil is not cheap. நிறைய பேர் நிறைய விதமா உங்களுக்கு பேசலாம். அதுக்கு ஏற்ற விலை என்ன நீங்க தான் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியும். You paid the price, your sacrifice, your prayer, your fasting. மனுஷன் பேசுறதுலாம் அலட்சியமா பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க. கண்டுக்க கூடாது. உங்க ஆயில் சீப் கிடையாது. இந்த எண்ணெய்க்கு கூட ஒர்க் பண்ணியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் கூடவே நடந்த கிரைகளை நடப்பித்திருக்கார் அந்த எண்ணெயை பெருக வைக்கிறதுக்காக. அதான் ஃப்ரெண்ட், it is valuable because he has walked with you, he has given you victory over all the levels. அது சீப் கிடையாது. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்பவுமே தாழ்மையா ஜெபிக்கணும். நமக்கு தாழ்மை இருக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக. நம்ம போயிட்டு அங்க ஜெபிக்கிறதே ஜெபிக்காத மாதிரி தான் ஜெபிப்போம். சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்காத மாதிரி தான் ஜெபிப்போம். அப்படின்னா எப்படி தெரியுமா? கடமையை செலுத்திட்டு வருவோம். அங்க போய் மனசை விட்டு திறந்து, ஆண்டவரே எனக்கு இந்த குறிப்பிட்ட நபரை பார்த்தா எரிச்சலா ஆகுது, என்னால இவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல, பேச முடியல, நேசிக்க முடியல, அப்படி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனை அந்த நபர் உங்களுக்கு தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மாறணும். கண்டிப்பா இந்த நபரை உங்களுக்கு பிடிக்குமே, இந்த குறிப்பிட்ட ஆளை உங்களுக்கு பிடிக்குமே, ஆனா எனக்கு பிடிக்க மாட்டுது. ஆனா கர்த்தர் என்னைய உருவாக்கணும்னு தான் அவங்களே உருவாக்கி இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க தான் எனக்கு தப்புன்னு அவங்களுக்கு நீங்க தகப்பனா இருப்பீங்க. ஆனா ஏன் என்னால அவங்கள்ட்ட போக முடியல, நெருங்க முடியல, சேர முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, மன்னிக்க முடியல? The problem is within you. உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? எனக்கு இவங்களை நேசிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதான் ஹம்பிள்னஸ். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல
இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்பு, இல்லாத தப்புலாம் தூக்கி மேல போட்டு தப்பு தப்பு தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க பெருமையில நடக்கிறீங்கன்ற அர்த்தம். Again I'm repeating, the problem is within you. எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். உங்க சத்துருக்கள் கூட கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க மேல உங்களுக்கு குறை ஒன்று உண்டாகுதுன்னா the problem is with you. You need to pray and say, Lord, help me. Help me to love this person. இந்த ஆளை, இந்த நபரை நேசிக்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க உள்ளத்தை மாற்றுவார். You will begin to see the person in the eyes of God, in the lens of God. உங்க கண்கள் அப்படியே மாற்றுவார் ஆண்டவர். நிறைய பேர் போராடுறீங்க, வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் உள்ளே கோ த்ரூ பண்ணுறீங்க. நீங்கள் அது ஒரு காலத்தில் அதை அறிந்திருக்கீங்க இது தப்புன்ட்டு. ஆனால் எப்படி தெரியுமா, இல்லை நான் தான் ரைட்டுன்னு போயிட்டீங்க, நான் தான் கரெக்டாக இருக்காமல் போயிட்டீங்க. இல்லை, எல்லா நேரத்துலையுமே நான் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கிறேன்னா அப்படி அவரே சார்ந்து பார்க்கணும். உண்மையன்றி வேறு வழி எனக்கு இல்லை. ஸோ கர்த்தரோட உதவி நம்ம நாடணும். ஹல்லேலூயா.